அண்மை செய்தி. யுக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்ய மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இன்று காலையிலேயே யுக்ரைன் பல இடங்கள்ல ரஷ்ய படை யுக்ரைனை குறிவைத்து பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. மீண்டும் வான்வழி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? ரஷ்யா உக்ரைன் இடையான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை உக்ரைன் மீது ரஷ்யா நிகழ்த்தி இருக்கிறது. தலைநகர் கீவை குறிவைத்து நிகழ்த்திய இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக உக்ரைனினுடைய வான்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மொத்தம் 298 ட்ரோன்கள் மற்றும் 69 மிசைல்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 266 ட்ரோன் மற்றும் 45 மிசைல்களை உக்ரைன் படை அழித்து விட்டதாகவும், மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களினுடைய தாக்குதலில் மட்டுமே 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதாவது ரஷ்யா மீது மேலும் அந்த பல்வேறு தடைகளை துரிதப்படுத்துவதற்கான, அந்த தடைகளை அதிகப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த இரு நாட்டு இந்த போரின் போது பிடித்து வைக்கப்பட்ட பிணைய கைதிகள் நேற்றைய தினம்தான் விடுவிக்கப்பட்ட நிலையில், அது இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு முதல் படியாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ரஷ்யா திடீரென்று உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது.